சேலம் மாநகர வஉசி மார்க்கெட்ல என்ன பிரச்சனை? அதாவது 60-70 வருஷமா நாங்க கடை வச்சிருக்கோம். ஆதி காலத்துல தாத்தா காலத்துல கடை வச்சிருக்கோம். 60-70 வருஷமா இருக்கு. தாத்தா காலத்துல இருந்து ஊதக்கொட்டாயை போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம் அன்னைய காலகட்டத்தில். அப்போ என்னதான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கட்டணம் கட்டி தந்து கட்டணம் கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷமா அது போயிட்டு இருக்கு. கோவிட் டைம்ல என்ன ஆச்சு, 2019 மார்க்கெட்டு அடிக்கல் நட்டிட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அடிக்கல் நட்டும்போது அதுக்கப்புறம் காலத்துல அப்படின்னு பெண்டிங்ல இருந்துச்சு. கோவிட் வரவும் என்ன பண்ணாங்க, உள்ள அலௌட் பண்ணல. கோவிட் முடிஞ்ச உடனே உள்ள அலௌட் பண்ண மாட்டோம், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அலர்ட் ஆயிடுச்சு. பில்டிங் கட்டிட்டு உங்களுக்கு ஒதுக்கீட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நான் எழுத்து மூலமா எதுவும் வாங்கல. சரி நம்புனீங்க? ஆமா, அரசாங்கத்தை அது எழுத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்ற நம்பிக்கையில விட்டுட்டாங்க. மார்க்கெட் மைதானத்துல தற்காலிக கடை போர்க்கொட்டாயை போட்டு கொடுத்தாங்க. எந்த இடத்துல மாற்று இடம் கொடுத்தாங்க? மைதானம். யாரு கொடுத்தாங்க? கார்பரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. இங்க காலி பண்ணும்போது மொத்தமா பூக்கடை வந்து 56-18 மொத்தம் 76 கடை. காய் கடை 156 இதெல்லாம். நம்ம பூக்கடைக்கு மட்டும் தான் நம்ம பேசுறோம். பூக்கடை 76 கடை. நம்ம இங்க இருக்கு வெக்கேட் பண்ணி அங்க போகும்போது சரி, அங்க மைதானம் பெருசா போடும்போது 200-300 கடை எக்ஸ்டன் ஆயிடுச்சு. இடம் அந்த ஆதாரமா இருக்கும். புதுசா வந்தவங்க போனவங்க அவங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் தனித்தனியா கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது 2-3 வருஷம் அங்க போச்சு சார். அதுக்கப்புறம் திரும்ப அங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 2023 இது ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணி இங்க கடை ஒதுக்கணும். எத்தனை கடை? 93 கடை. அப்படியே பாதிக்கு 1/3 தான் இங்க இருக்கு. அப்போ நம்ம போட்டி இதை ஏலம் எடுத்தாரு. பழைய ஆளுங்க கடை ஒதுக்கிடுன்னு சொல்லி அந்த கேஸ் நாங்கள் என்ன பண்ணிருந்தோம், எங்களுக்கு கடை ஒதுக்கீடு கொடுத்துட்டு தான் நீங்கள் ஏலமே நடத்தணும், எங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை கமிஷனர். நீங்க சொல்றது டிஎம்கே கவர்மெண்ட்ல? ஆமா, அப்ப டிஎம்கே எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட் தான். 2021 இருந்து 2025 3 ஆர்டருமே வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கடை ஒதுக்கிட்டு ஏலம் ஓட்டாச்சு, பரவாயில்ல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சாங்க. நான் கேட்டேன் சார், அவரே சொல்றாருல்ல சார் அப்படின்னதுக்கு, உங்க பேர் தியாகராஜனா, தியாகராஜிட்ட நான் 10 லட்சம் நீங்க 2 பேரும் தனியா போயிருங்க அப்படி சொல்ற. அப்ப நாங்க என்ன சார் பண்றது? ஆனா அவர் ஒத்துக்கிறாரு. அவருக்கு ஹெல்ப்பா இருந்தவர், குத்திதாருக்கு ஹெல்ப்பா இருந்தவர், மூலகணமா இருந்தவர் அவர் தான். மார்க்ல யாரு கேட்டாமே அவரை பத்தி தெரியும். அவரே சொல்றாரு 7 கோடி ரூபாய் அண்ணன் வந்து தந்தாரு அப்படின்னா, படம் போட்டாருன்னா சும்மா தர மாட்டாரு, 25 லட்சம் வாங்கினே சொல்றாரு ஓப்பனா. ஆனா அதை நாங்க போலீஸ் முன்னு நிறுத்துறோம் சார். பாங்க சார், அவரே சொல்லியிருக்காரு. இங்க லோக்கல் ஸ்டேஷன்ல பியூன்ல டவுன் போலீஸ் ஸ்டேஷன் சேலம் சிஎம் செலுக்கு போட்டேன் சார். நான் ரிப்போர்ட் பண்ணேன். இந்த போலீஸ் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து இல்லைங்க, இது ஆதாரம் பத்தாது எங்களுக்கு, நீங்க எழுதி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப இல்ல சார், காலங்காலமா யாருமே எழுதி தரதில்ல மார்க்கெட்ல. கடை வேணா பணம் தான், நீ கடை நடத்தியோ இல்லைன்னா கடை எடு, நான் வேறத்தனை விடுறேன் அப்படிங்கிறாங்க. அராஜகம் ஜாஸ்திங்க யார் வந்தாலுமே. ஆமா, அதான் நீ கடை இன்னைக்கு வராங்க சார், வந்து பணம் கேட்கறாங்க, தரலாம் நீ கடை எடு, நான் வேற ஆள விடுறேன். இப்ப இதுக்கெல்லாம் வந்து நீங்க இன்னும் பணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், மூட்டைக்கு வந்து மாநகராட்சி வசூலே பண்ணக்கூடாது சார். 50 ரூபா வாங்குறாங்க ஒரு பைக்கு. 50 ரூபா வந்து சீட்டு தாங்கன்னா யாரு வாங்குறா? மாநகராட்சி வாங்க சொன்னாலும் வேற ஆள் வாங்குறாங்க. சரி, சீட்டு கேட்டீங்களா? கேட்டேன் சார். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அதான் சார், சீட்டு கொடுக்க முடியாது, நாளைக்கு கடை வைக்காதமாங்க 2 பேருக்கு கூப்பிட்டு பைய தூக்கி போடுவாங்க. அது கேட்கறது யாருமே வரமாட்டாங்க இங்க. அந்த அளவுக்கு இல்ல. நான் கேட்கறது திமுக ஆட்சியில் நடந்துச்சு, இப்ப தாவேக ஆட்சியிலும் இதே அராஜகம் நடக்குது. அதே அராஜகம் நடக்குது, அதே கொள்ள நடக்குது. அதே கொள்ளன்னு சொல்ல சார். அதே அதாவது உங்களை வியாபாரம் பண்ண விடுறது இல்ல, வியாபாரம் பண்றது இல்ல. அதே இதை ஃபாலோ பண்ணி காசு கொடுக்கணும். ஆமா, காசு கொடுக்கலாம், ஒண்ணு பண்ண முடியாது சார். ரவுடிசம் ஆர்பிஎஸ் எல்லாம் ரசீது தராங்கல்லப்பா? தரது இல்லைங்க, நீங்களும் இங்க தானே இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, தந்துருக்காங்களா? இப்ப இன்னைக்கு வர அப்படியே 50 ரூபா பைக்கு எத்தனை பை வந்து 5 பை 250 தான் வாங்கிட்டு வராரு வழியா, அதுக்கு மாட்டேங்கிறாரு. இல்லைங்க, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இது சம்பந்தமா மாநகராட்சிக்கு ஏதாவது கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? நான் கவனம் அதை எடுத்து போக முடியாது சார். நான் ஒருத்த மட்டும் போய் என்ன சார் பண்றது? ரைட். இப்ப இந்த இதுல வந்து ஒரு பூ மூட்டைக்கு எவ்வளவு? 50 ரூபா வாங்குறாங்க சார். 50 ரூபா. எத்தனை மூட்டை நீங்க ஒரு நாளைக்கு கொடுப்பீங்க? ஒரு 30 கிலோ வரும் சார் ஒரு மூட்டைக்கு. சரிங்க, ஒரு 4 மூட்டை வரும் சார். அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு 200 ரூபா கொடுப்பீங்க. ஆமா சார். ஆல்ரெடி இங்க கடைக்கு வேற ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்து தெருவுல நிக்கிறீங்க. கண்டிப்பா சார். இது இப்ப சார் இதே பண்டி வந்துருச்சு வச்சுக்கோங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது, பெரிய பண்டி வேணா 2 கேட் வாங்க. மாநகராட்சியில யாரு வாங்குறா இது வந்து உங்கள்கிட்ட? சார் மாநகராட்சியில யாரும் வாங்குறது இல்ல சார். கேட்டுக்கு இங்க லோக்கல்ல இருக்க பீப்புளை வச்சு வாங்கிக்கலாம். லோக்கல்ல யாரு வாங்குறா? லோக்கல்ல இங்க கேட்ல பழைய வசூல் பண்ணிட்டு இருந்தாங்களே வாங்குறாங்க. அவர் பேர் என்ன? பேர் வந்து இங்க வரவர் வந்து குமார்னு பேருங்க. செந்தில் குமார்னு பேரு. ஆமா, அத்திலைங்க பேரு இல்லைங்க. சரி, கேட்டது மொத்தத்துக்கு லோகநாதன் தான் குத்தகைதாரர். ஆமாங்க, அவருக்கு தான் இந்த கலெக்ஷன் போகுமா? இல்ல சார், அதுவும் தெரியல. அப்ப எதுவுமே தெரியாம நீங்க ஏன் எதிர்த்து போராடாம இருக்கிறீங்க? ஒரு 10 பேர் 20 பேர் தொடர்ந்து ஏதாவது எதுல சார் இங்க 30 கடை அடிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க அப்படியே உட்காந்து வேகம் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒழிய ஒரு ஆளு கூட இங்க வரல. அன்னைக்கு குத்தகைதாரா வரல சார். குத்தகைதாருக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்ய, அவங்க ஆளுங்களும் வரல. இங்க அப்பாட்டி இடிச்சு தள்ளிட்டே போறாரு. கேட்க நாதி இல்ல உங்களுக்கு? ஆமாங்க.
இப்ப நீங்க வரவும் தான் இந்த அளவுக்கு நாங்க சொல்றோம். அதனால மார்க்கெட்ல ஒற்றுமை இல்லை சார், மெயின் விஷயம் அதுதான். புரியுது புரியுது. புதால இடம் இவங்க பணம் வேண்டாங்க. சங்கம் இருக்கு சார், ஆனா வந்து சங்கம் இருக்குங்க சார், சங்கம் வந்து கேட்டால் முறையில் செயல்பட மாட்டேங்குது. அவங்களுடைய ஆதாயத்தை தான் பாத்துக்கிறாங்க. மேல இருப்பாங்க கேட்டுங்க. செயலாளர் குத்தகைதாரர் செயலாளர் வாங்க வாங்க. சொந்த கடை. இது வந்து டிச்சோட இது வரைக்கும் டிச்சு இருந்தது. நம்ம இங்க வைக்கிறதுக்கு இல்ல. நான் என் ஹஸ்பண்டும் என் பையன் இருந்திருக்கிறேன். மனநிலை பாதிப்பு போலீஸ் விட்டு அராஜகம் பண்ணி ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம கூட்டிட்டு போய் என்னை உட்கார வச்சது யாருமே கேட்க கிடையாது. ரொம்ப அராஜகம் பண்ணி இப்போ 50,000 ரூபாய் தகரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போய் கேட்டா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. மாநகராட்சியில போய் கேட்டா எங்களுக்கு தெரியாது, நீங்க போய் பெட்டிஷன் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வர வச்சு என்னை ஒரு தொழில் அதிபரன் கூட பார்க்காம என்னை இழுக்கு வச்சு ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. ஆட்டோல உட்கார வச்சு கால் உடைக்கு இன்னும் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். பையனும் இழந்திருக்க, புருஷனும் இழந்திருக்க, ஒரே வருஷத்துல எல்லாம் இழந்திருக்க. அதை கூட அவங்க பார்க்க கிடையாது. தினமும் இவங்க அராஜகம். வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட கூட முடியலைங்க. தினம் வண்டி இதுல நடக்கிறதுக்கு மட்டும்தான் தடம். வண்டி எடுத்துட்டு வந்துட்டு அக்குரம் பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாரு இதுதான் போலீஸ் கிட்ட இது சம்பந்தமா உங்க கண்ணீர் எனக்கு புரியுது. இங்க உங்களை மட்டும் இல்ல, நிறைய பூ வியாபாரிகள் இப்படி கண்ணீரோட இருக்கிறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இது சம்பந்தமா மாநகராட்சி ஆணையாளருக்கு நீங்க வந்து புகார் மனு கொடுத்தீங்களா? அங்க போய் உள்ள கேட்டதுக்கு நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆனா யாரு என்ன செஞ்சாங்கன்னு தெரியலங்க. என்ன பிளான் பண்ணி அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இங்க இருந்து தரண்டு இழுத்துட்டு போறாங்க. கால் வலி உடஞ்சிருக்கு, கால் கூட பார்க்காம இழுத்துட்டு போறாங்க. சரிம்மா, இப்ப ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இப்போ ஏறக்குறைய ஒரு 40-50 நாளா வந்து முதல்வர் விஜய் வந்து ஆட்சியில இருக்கிறாரு. இப்பயாவது ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்ல அதே தான் தொடருதா? யாரும் வராம வந்து இது பண்ணிட்டு இருக்காம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்க யாருக்குமே தெரியாது. நான் கேட்கறதுமா, இந்த பூ மார்க்கெட்டு முதல்ல இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி இல்லாம திருப்பி உங்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்களா, இல்ல இந்த வசூல் இது அப்படியே நடக்குதா? அப்படியேதான். இன்னும் யாரும் எதுவுமே இதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்க கிடையாது. விஜய் வந்த பிறகு எந்த மாற்றமும் கிடையாது, அதே கொள்ள நடக்குது. இருக்கு. வண்டி எடுத்துட்டு சல்லுன்னு இதுல வராங்க. எப்படிங்க வியாபாரம் பண்ண முடியும்? எந்த தொழிலும் செய்ய முடியும்? சரி, இது சம்பந்தமா நீங்க மாநகராட்சியில் சொன்னா போலீஸ் சொல்லுன்றாங்க. போலீஸ் சொன்னா உங்களை தூக்கி போய் அரெஸ்ட் பண்றாங்க. உட்கார வச்சுட்டு சாயங்காலம் அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம 50,000 ரூபாய் தகரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரிம்மா, நான் இது சம்பந்தமா பேசுறேன். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நானே பேசுறேன்.